ஒருவேளை இந்த இடத்துல சனி தசை வருது, சனி தசை நல்லா இருக்கும். என்னங்க இது சனி தசை நல்லா இருக்கு, சிம்மத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு, சனி தசை நன்றாக இருக்கும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் அண்ணா, சுக்கிரன் இன் மறைவு ஸ்தானம் இன் சிம்மம் அலாங் வித் சனி ஃபார் மிதுன லக்னம், வாட் வில் ஹேப்பன்? ஓகே, மிதுன லக்னத்துக்கு சனி பாக்கியாதிபதி, மிதுன லக்னத்துக்கு சிம்மம் 3ஆம் இடம், சுக்கிரன் பரிபூர்ணமா மறையக்கூடிய இடம். கூடுதலாக அந்த இடத்துல சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறாருன்னும் பொழுது இந்த இடத்துல சுக்கிர தசை வராமல் இருப்பது மிகப்பெரிய நல்லது. ஓகே, சனியோட இணைந்திருந்தால் இது கடுமையான பலனை செய்யும். சுக்கிரனுக்கு சுபத்துவ தொடர்பு இல்லை. ஒருவேளை குருவினுடைய குரு தனுசுல இருக்காரு. ஏன் ஒரு கிரகத்தை வச்சு பலன் சொல்ல முடியாது? யாராவது ஒரு கிரகத்தை வச்சு பலன் சொல்லிக்கிட்டு இருந்தா ஏன் எனக்கு பார்க்கும்போது சிரிப்பு வருது அப்படின்னா, சுக்கிரன் 3ல இருக்காருங்க. ஓகேங்களா, சுக்கிரன் 3ல இருக்காரு. ஒருவேளை அந்த காலகட்டம் ஆவணி அவிட்டமாக இருக்கு, குரு தனுசுல இருக்கிறாருன்னும் பொழுது இந்த சுக்கிர தசை நல்லா இருக்கும். உங்களை பேரோடு புகழோடு அந்தஸ்தோடு கௌரவத்தோடு மிகப்பெரிய யோகத்தை இருக்கிற இடத்த விட்டு தள்ளி செய்யும். ஓகேங்களா, ஆனா இந்த இடத்துல நீங்க 2 கிரகத்தை கொடுத்துட்டீங்க. மிச்ச கிரகம் எந்த நிலையில இருக்கு? அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் எந்த நிலைமையில இருக்காரு? சூரியன் உச்சமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. வீடு கொடுத்த சூரியன் எப்படி இருப்பாரு? அந்த நிலைகள்ல பார்த்துக்கிட்டு அவருக்கு சந்திராதி யோகம் இருந்தா ஒரு பலன், குருவின் பார்வை இருந்தா ஒரு பலன், வீடு கொடுத்தவர்களுடைய பலத்தை பொறுத்த ஒரு பலன், இந்த மாதிரியான தன்மைகள்ல மாறும். இப்ப நம்ம 2 விதமா இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒண்ணு, நீங்க கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல சுக்கிரனும் சனியும் மிதுன லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. ஒரு சுபர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற பட்சத்தில் சுக்கிர தசை வராம இருக்கிறது நல்லதுங்க. சுக்கிர தசை வந்தால் உங்களுடைய பார்ட்னரால, ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், யாரா இருந்தாலும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னர், ஓகேங்களா, அவங்களால பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த சுக்கிரன் புக்தி வரும்பொழுதெல்லாம், சுக்கிர தசை வரும்போதெல்லாம், சுக்கிரனாந்திரம் வரும்போதெல்லாம். ஆமாவா இல்லையான்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த இடத்துல சனி தசை வருது, சனி தசை நல்லா இருக்கும். என்னங்க இது சனி தசை நல்லா இருக்கு, சிம்மத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு, சனி தசை நன்றாக இருக்கும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. 5ஆம் அதிபதி 3ல் மறைந்து பாபத்துவம், குரு வலிமையாக இல்லைன்னா 5ஆம் அதிபதியும் பாபத்துவம் 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறாருன்ற பட்சத்தில், குரு வலிமையாக இல்லாத பட்சத்துல இங்க குழந்தை அமைப்பே இருக்காது. குரு வலிமையாக இருக்கிற பட்சத்தில் முதல் குழந்தை பெண் குழந்தையா கொடுப்பாரு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இதுல குரு பார்க்கிறாரு, கூடவே சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய அதியோக அமைப்புகள்ல இருக்கும் பொழுது சுக்கிர தசை நல்ல பலன்களை செய்யும். ஓகேங்களா, ஆனா முதலில் பாவத்துவ பலனை செய்து முதலில் பார்ட்னரை பிரிச்சு பிற்பகுதியில நல்ல அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்போ இந்த சுக்கிரனுக்கு கூடுதல் சுபத்துவ தன்மை வரும் பொழுது நீங்க நல்ல லக்ஸரியான சந்தோஷமான பேரு அந்தஸ்து கௌரவம் புகழ் அமைப்புகளை அப்படியே லக்னத்தினுடைய தன்மையில அனுபவிக்க போறீங்க. இந்த இடத்துல சுக்கிரனுக்கு பாபத்துவம் அதிகரிக்குது. ஆல்ரெடி சனி இருக்கிறாரு, கூடவே ராகு சேர்றாரு, அமாவாசை சந்திரனோட இணைகிறாரு, அப்படியே செவ்வாயுடைய பார்வை. சுக்கிர தசை நீங்க நல்லா இல்ல, உங்களுக்கு மனைவி கணவன் இல்ல, சுக்கிர தசையில நல்லா இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேன், இல்லவே இல்லைன்னு சொல்லிடுவேன். இதுக்கு நீங்க குருவினுடைய 7ஆம் அதிபதியினுடைய தன்மைகளையும் பார்த்துக்கிட்டு சுக்கிர தசை எப்படி பலன் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசையில கிட்னி போச்சுங்க, சுக்கிர தசையில இந்த மாதிரி வந்துருச்சுங்க, செயல்பட முடியாத நோய் வந்துருச்சுங்க, இதெல்லாம் இதே சுக்கிரன் கொடுக்குறவர் தானே. மிதுன லக்னத்துக்கு யோகராச்சங்க இல்லைங்க. இந்த மாதிரி இடத்துல போய் பாருங்க, ஒரே கிரகம் நல்ல பலனையும் செய்யும், அதே கிரகம் கடுமையான மோசமான பலனையும் செய்யும். சுக்கிரன் 12ஆம் போக அதிபதி மிதுனத்துக்கு, சகல விதமான போகத்தையும் கெடுக்கக்கூடிய ஒருத்தவரா வந்துருவாரு, நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒருத்தவரா வந்துருவாரு, போதும் போதுன்ற அளவுக்கு கஷ்டத்தை அப்படியே பிழிஞ்சு ஊத்தக்கூடிய ஒருத்தவரா வந்துருவாரு மிதுன லக்னத்துக்கு. பாபத்துவ நிலையில இருக்கும்போது ஏன் 3 வாட்டினா நெகட்டிவா மட்டும் பிடிச்சுக்குவோம். சுபத்துவ நிலையில இருக்கும்பொழுது இதே சுக்கிரன் பேரு அந்தஸ்து கவிதை கட்டுரை பாடல் சினிமா மாதிரியான துறைகள்ல சோசியல் மீடியால உங்களை மிகப்பெரிய ஆளா வச்சிருப்பாரு. இது மாதிரியான விஷயமும் இருக்குது இல்ல. இப்ப என்னோட ஜாதகத்துல சுக்கிரன் 3ல மறைஞ்சிருக்கிறாரு, ஆனா கூடுதலனுடைய குருவினுடைய தொடர்பு சுபத்துவ தன்மையில இருக்கிறாரு. என்ன பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்ல அந்த சுக்கிரனுடைய தன்மைகள் எந்த அளவுல. ஆனாலும் சுக்கிரனுடைய மைனஸ் இருந்துதான் அதற்கு பிறகு சரியாகக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான விஷயத்த பேசுறல்ல, இதை வச்சுதான். சரிங்களா, அப்ப சுக்கிரன் 3ல் மறைவது தவறு, ஆனால் அவருக்கு சுபத்துவம் கிடைக்கிறது, அதனை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு. என்ன பண்ணும்? சுக்கிரனுடைய காரகத்தை தாமதமாகவும் பெயர் அந்தஸ்து கௌரவம் வீடு வாகனம் லக்ஸரியான விஷயத்தை தேவையான அந்த சுக்கிர புக்தி தசை நடக்கும் போற அந்த காலகட்டத்திலும் கொடுத்தே தீர்வார் சுக்கிரன். சரிங்களா, நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.